Hi viewers, this is Murli. India's popular sweet na adu milk peda, paal peda. Special occasion festival like Rakshabandhan, Diwali இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் நம்ம அதிகமாக இதை சாப்பிட்ருப்போம். வெறும் பால் அண்ட் சுகரை மட்டுமே வச்சு இந்த ரெசிபி பண்ண போகிறோம். யூஸ்வலாக பால்கோவாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும், பட் பால்கோவாக்குள்ளே சாக்லேட் ஸ்டஃப் வச்சு இந்த ரெசிபியை நம்ம பண்ண போகிறோம். சாக்லேட் மில்க் பேடாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கோவா பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பாலை வாங்கி நல்லா காய்ச்ச போகிறோம். மேக்ஸிமம் சுத்தமான பசும்பால் கிடைக்குதான்னு பாருங்கள். பிகாஸ் சுத்தமான பசும்பாலில் நமக்கு தேவையான கொலஸ்ட்ரால்ஸ் நிறைய கிடைக்கும். பாலை விடாமல் ஒரு அரை மணி நேரம் கண்டினியூஸாக அதை அடிப்பிடிக்காமல் அதை கிண்டிக்கிட்டே மில்க் ட்ரை ஆக பேனோட கார்னரில் ஒட்டி இருக்கிற கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். நமக்கு இம்பார்ட்டன்ட்டே அந்த கொலஸ்ட்ரால் தான். பால் கெட்டியார ஸ்டேஜில் நம்ம கேப் விடாமல் அதை கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தேவையான கோவா மட்டும் கிடைக்கும். இப்போ சுகரே இல்லாத கோவாவை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. இப்போ மெயின் பிக்சர் பால் பேடா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் அரை கப் பால் ஊற்றி நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கோவாவையும் அதில் ஆட் பண்ணுங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிண்டுங்க. பால் பவுடர் ஆப்ஷனல், தேவைப்பட்டா போட்டுக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா கோவாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணி பால் கோவாவை ரெடி பண்ணி தனியாக வச்சிருங்க. இதோட சூடு ஆடுறதுக்குள்ள சாக்லேட் ஸ்டஃப் ரெடி பண்ணுறதுக்கு குக்கிங் சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடணும். பால் கோவாவை நல்லா உருட்டி ஷேப் பண்ணி அதுக்குள்ள சாக்லேட்ஸை உள்ள ஸ்டஃப் பண்ணுங்க. பால் கோவாவோட சூட்டுக்கு சாக்லேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். That's it. This is the easiest way to make a paal peda. ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆல் ஓவர் த இந்தியா இந்த செமி சாஃப்ட் கோவா வச்சு அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த ட்ரெடிஷ்னலுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்வீட்ஸுங்க நிறைய பண்ணலாம். ஸோ கம்மிங் ஃபெஸ்டிவலுக்கு இது ஒரு நல்ல டெசர்ட் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் வீட்டில்.